இயேசு நாம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே இந்த காலை நேரத்தில் என்னுடைய வார்த்தையை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய பிற்பகுதியிலே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து, மூப்பர்களையும் எல்லா ஜனங்களையும் அழைத்து தன்னுடைய பிந்திய காலத்திலே தான் செய்த யுத்தங்கள் எல்லாம் முடித்து ஜனங்களுக்கு 12 கோத்திரத்தாருக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பின்பு தன்னுடைய முடிவு நாட்களிலே, முதிர் வயதான நாட்களிலே மக்களை ஒரு ஆராதனைக்கு அழைக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இருந்த ஜனங்கள் மத்தியிலே, கடந்து வந்த பாதைகள் மத்தியிலே அவருடைய விக்கிரகங்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு மெய் தேவனை நேசிப்பதற்காக யோசுவா அழைக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை நேசிப்பதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரம் என்று அவர் குறிப்பிட்டு, நீங்கள் இன்றைக்கு யாரை ஆராதிக்கப் போகிறீர்கள், யாரை சேவிக்கப் போகிறீர்கள், நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை சேவிக்கப் போகிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆராதிப்பதிலே உறுதியுள்ள ஒரு குடும்ப அமைப்பை உடைய அனுபவத்தை யோசுவாவிடத்திலே காண்கிறோம். அருமையானவர்களே, நாமும் நம் ஆராதனையிலே ஒரு முழுமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் மட்டும்தான் எங்கள் குடும்ப தலைவர். என் கணவருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இயேசுதான் குடும்ப தலைவர் என்ற தெளிவு இருக்க வேண்டும். இயேசு மாத்திரம்தான் களங்கமில்லாத, உண்மையான, நீதியான, பரிசுத்தமான, அனைத்தையும் செய்து முடிக்கிற, நம்பிக்கையான, நம்மை முடிவு மட்டும் நடத்துகிற, நித்தியத்துக்கு நடத்துகிற, ஆம் ஜீவனுள்ள தேவன் என்ற தெளிவை ஒரு குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். ஆனால் அது உண்மையாகவே பாக்கியம் பெற்ற குடும்பமாக இருக்கும். ஆராதனையில் உறுதி ஒரு குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 3 வாலிபர்களும் 7 மடங்கு அக்கினி சூளையாக நேபுகத் நேச்சர் மூலமாக பெருகினாலும் அவருடைய உறுதியை பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தங்கள் உறுதியைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ரூத் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் தன்னோடு இருந்த சக தன்னுடைய தோழி விலகி போனாலும் நகோமி ஏன் அவள் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும்? அவளுடைய உறுதிதான் அவளுடைய வாழ்க்கையை கனப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. இனி ஒரு கல்யாணம், தனக்கென்று ஒரு மேன்மை உண்டாக வேண்டிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மறிக்கும் இடத்தில் மறிக்க வேண்டியது இருந்தாலும் மறிப்பேன், வேறு ஒன்று நம்மை பிரிக்க முடியாது என்ற தெளிவான அந்த உறுதியான அறிக்கை அவளை மறிக்கிற ஒரு நபராக அல்ல, சாட்சி உள்ள ஒரு பெண்ணாக மாற்றி, ஒரு பெரிய கோத்திரத்திலே ஒரு மகிமைக்குரியவளாக மாற்றி, சந்ததி பட்டியலிலே யோசேப்பு மரியாள் குடும்ப அமைப்புக்கும் தாவீதுக்கும் நம்முடைய இரட்சகரின் அந்த நிலைமைகளுக்கும் அவளையும் உள்ளடக்கியதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உறுதியான ஒரு குடும்பமாக இருக்கிறீர்களா? நாம் அப்படி உறுதி இல்லாவிட்டால், இயேசுவே உம்மை உறுதியாக நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2வது, குடும்பத்தை குறித்த தெளிவு. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் குறித்த உறுதி இருக்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்தை குறித்த நல்ல தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து ஒரு தெளிவு இருந்தது. ஆதியாகமம் 18:19 தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சொல்லுவான், நீதி நியாயங்களை போதிப்பான் என்று. நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகளை விருப்பம் போல் நடத்துகிறார்கள். பிள்ளைகள் குடிக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள், அடிக்கிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். ஏலி தன் பிள்ளைகளை குறித்து சொன்னான், என் பிள்ளைகளை ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள். ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம், அவன் பிள்ளைகளை அடக்கவில்லை, அது ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து தெளிவுள்ளவளாக இருப்போம். ஏசாயா 8:18 வாசிக்கிறோம், நானும் சீயோன் பர்வத்தில் வாசமாயிருக்கிற என் ஆண்டவருக்கு குடும்பமும் சாட்சிகளாக இருப்போம் என்று குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். நிறைய குடும்பங்கள் சிதறி போகிறது, நிறைய குடும்பங்கள் தடுமாறுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உறுதியில்லாத குடும்பங்கள், ஆண்டவரிடத்தில் உறுதியில்லாத குடும்பங்கள், ஆண்டவரை குறித்த தெளிவில்லாத குடும்பங்கள். என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர் என்ற தெளிவு
ஒரு குடும்பத்துக்கு இருக்க வேண்டும். அருமையான யோசுவாவின் நாட்களிலே நெடுநாள் யுத்தம் நடந்தது உண்மை. ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் அமைதியை கொடுத்த போதுதான் அங்கே ஒரு பெரிய சாட்சி உண்டானது. இன்றைக்கு பெரிய யுத்தங்களை நீ சந்திக்கலாம். பிள்ளைகளால் வந்திருக்கலாம், உறவினர்களால் வந்திருக்கலாம், உன் குடும்ப அமைப்பிலே தொழில் வருமானங்களிலே வந்திருக்கலாம். பயப்படாதே, யுத்தம் ஓயும், தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகும். அப்பொழுதுதான் யோசுவா சாட்சி சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இனி யுத்தங்களையும் ஆண்டவர் ஓய பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். யோசுவா 24ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே ஜனங்கள் மத்தியிலே பேசின யோசுவா ஜனங்களிடத்திலிருந்து ஒரு சாட்சியை அவர் கேட்கிறார். நாங்களும் ஆண்டவரையே ஆராதிப்போம். குடும்ப சாட்சியை நினைவு கூறுகிற ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கொடுத்தார். அருமையானவர்களே, நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆரம்ப நிலைமைகளை நினைத்து துதித்து அந்த சிறுமைகளை நினைத்து ஆண்டவருக்கென்று வைராக்கியமுள்ள மக்களாக மாற வேண்டும். அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது உண்டு. யோசுவா 24-17-18 வசனங்களிலே அவள் கண்களுக்கு முன்பாக செங்கடல் பிளந்தது, யோர்தான் பின்னிட்டு திரும்பிய சாட்சிகள் உண்டு. அவளுக்கு முன்பாக சூரியன் நடுவானத்தில் ஒரு பகல் நின்றது, சந்திரன் தரித்து நின்றது. அவர்கள் கையிலே ஆண்டவர் குளவிகளை முன்பாக அனுப்பி அவள் கண்களுக்கு முன்பாக எதிரிகளை துரத்திய அனுபவங்கள் உண்டு. அவளுக்கு முன்பாக 10 வாதைகளை எகிப்தில் அனுப்பிய காரியங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக 40 ஆண்டுகள் அவளை வழிநடத்திய அனுபவங்கள் அவர்களுக்கு உண்டு. இந்த சாட்சிகளை எல்லாம் அவள் நினைவு கூறுகிறார்கள். உறுதியுள்ள, தெளிவுள்ள, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுகிற குடும்பமாக இருப்போமானால் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனவே 144ஆம் சங்கீதத்திலே முடிவான 15ஆம் வசனத்திலே இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரை பெற்ற ஆராதிக்கிற குடும்பமாக இருப்போம். குடும்ப ஜெபம் ஆராதனை செய்கிற வீடு என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் கொர்நேலிய குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நமது வாழ்க்கையில இன்றைக்கு உறுதி, தெளிவு, ஆண்டவருக்கு நன்றியோடு குடும்ப ஜெபம் செய்து குடும்பமாக ஊழியத்தில் ஈடுபட்டு குடும்பமாக தேவ காரியத்தில் நற்கிரியைகளை செய்கிற ஒரு நல்ல குடும்பமாக நம்முடைய பகுதியிலே வாழ்கிறோமா? இன்றைக்கு தாவீதை குறித்த ஒரு சாட்சி உண்டு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 28-29 அவனுடைய சிநேகிதன் சவுல் ராஜாவிடத்தில் சொல்லுவார், அவன் தன்னுடைய குடும்பத்தோடு ஆராதிக்க போயிருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு யோனத்தான் தன்னுடைய நண்பனாகிய தாவீதை குறித்த சாட்சி சொன்னது போல உன் குடும்பம் ஆராதிக்கிற குடும்பம் என்று சொல்லுகிறார்களா? தேவனை எங்கு ஆராதிக்கிறார்களோ, எந்த குடும்பம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதோ, இன்றைக்கு இருக்கிற சிறுமை, இன்றைக்கு இருக்கிற வறுமை, இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் ஆண்டவர் நீக்குவார். தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே ஆபிரகாம் குடும்பம் தரிசனமுள்ள குடும்பமாக இருந்தது. அருமையானவர்களே, அவர்கள் தேவன் கட்டி கொண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் நிலைத்திருக்க விரும்புகிறார்கள். இங்கே பூமியிலே நிரந்தரமாக இருப்போம் என்று நம்புகிறார்கள். இது அசைவுள்ள ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம் இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பது உண்மையானால் ஜலப்பிழை வந்தாலும் நோவா குடும்பம் பேழைக்குள் போனது. ஆராதனை இல்லாத லோத்துடைய குடும்பம் அந்த குகைக்குள்ளே அவர்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டதனாலே அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி அம்மோனியர் மோபியராக சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறினார்கள். இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு தரிசனமுள்ள குடும்பமாக இந்த பூமியில கொஞ்ச காலம் வாழப்போகிறோம். நித்தியமாக நாங்கள் இயேசுவோடு வாழப்போகிறோம். ஒரு நரகாக்கனை உண்டு, ஒரு பல்லோகம் உண்டு, இயேசு வருவார் என்ற ஒரு தரிசனமுள்ள குடும்பமாக இருப்போமானால் ஆத்ம பாரம் அல்ல அந்த ஐஸ்வர்யவான் அவன் அந்த பாதாளத்திலிருந்து வேதனைப்பட்டான். நாம் அப்படி அல்ல. இப்பொழுது என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பெற்றோர் ஆண்டுடைய அன்புக்குள் வர வேண்டும் என்று தரிசனம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். அது மாத்திரமல்ல, பெலோமனுடைய குடும்பம் அது ஆறுதல் செய்கிற குடும்பமாக இருந்தது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் குடும்பம் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற குடும்பமாக இருந்தது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி உங்களையும் அவரை சேவிக்கிற ஒரு தரிசனம் உள்ள
குடும்பமாக ஊழியம் செய்கிற, உண்மையாக பரிசுத்தவான்கள் ஆறுதல் செய்கிற, குடும்ப ஜெபம் பண்ணுகிற, உறுதியான தெளிவான சாட்சியை நினைவு கொண்டு நன்றியுள்ள குடும்பங்களாக ஆண்டவர் மாற்றுவார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, நல்ல சத்தியங்கள் இந்த பிள்ளைகளுடைய இல்லங்களை நிரப்புவதாக, ஆராதிக்கிற குடும்பங்களாக, உறுதியான குடும்பங்களாக, ஆண்டவரே தெளிவுள்ள குடும்பங்களாக, நன்றி உள்ள குடும்பங்களாக, தரிசனமுள்ள குடும்பங்களாக, ஊழியத்தில் ஈடுபடுகிற குடும்பமாக, ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு அனுகூலமான குடும்பங்களாக குடும்பங்களை மாற்றும். ஆசீர்வதியும். குடும்ப ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களிலும் இந்த செய்திகளை நீங்கள் கவனியுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.